கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்துவம் வேதத்தில் உள்ளதா? இயேசு கிறிஸ்து தேவத்துவத்தின் பரிபூரணமாக இருக்கிறார். தேவனுடைய தன்மையை குறித்து இந்த பதிவில் நாம் ஆராய்வோம். பரிசுத்த வேதாகமம் திருத்துவத்தை ஆதரிக்கிறதா அல்லது தேவன் ஒருவரே என்பதை போதிக்கிறதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 வெவ்வேறு நபர்கள் என்று திருத்துவ கோட்பாடு கூறுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனின் முழுமையும் சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கிறது என்று இந்த வசனம் கூறுகிறது. இயேசு கடவுளின் ஒரு பகுதி மட்டுமல்ல, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது அவர் தேவனின் முழுமையாகவே இருந்தார். சற்று சிந்தித்து பாருங்கள். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் இயேசுவில் வாசமாயிருந்தால் பிதா ஒரு தனிநபராகவோ அல்லது பரிசுத்த ஆவி வேறொரு தனிநபராகவோ இருப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது? யோவான் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? தான் பிதாவை பிரதிபலிப்பதாகவோ அல்லது பிதாவின் சார்பாக செயல்படுவதாகவோ இயேசு கூறவில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்கிறார். அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? திருத்துவம் கூறுவது போல இயேசு கிறிஸ்து தேவத்துவத்தில் 2ஆம் நபர் அல்லவென்று அர்த்தம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். திருத்துவ கோட்பாடு இந்த வேத சத்தியத்திற்கு முரணானது. தேவன் ஒருவரே. அந்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வெளிப்பட்டவர். திருத்துவ கோட்பாடு பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி தனித்தனி நபர்கள் என்று போதிக்கிறது. கர்த்தர் 3 வெவ்வேறு நபர்கள் அல்ல. பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவி என்பது ஒரே கர்த்தரின் 3 வெளிப்பாடுகள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இதை பகிரவும். கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்து செல்வோம். ஆமென்.